கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட வேத வசனத்தை தியானிக்கும்படியாக யோசுவாவின் புத்தகம் 21 அதிகாரம் 45 வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே வேத வசனம் அனைத்தும் நல் வார்த்தை நிறைந்த ஒரு மகிமையான தேவனுடைய புத்தகமாக இருக்கின்றது. உண்மையாகவே உலகத்தில் எங்கும் கண்டிராது எங்கும் கேட்டிராது அனைத்து நல்வார்த்தைகளும் வேதத்தில் இருப்பதினாலே நாம் வேதத்தை தியானிக்கிற மனுஷர்களாக, வேதத்தின்படி வாழும்படியான மனுஷர்களாக இருக்க அமைப்பு கொடுக்க வேண்டும். ஒன்று நல்வார்த்தை, இரண்டாவது நிறைவேறுகிற வார்த்தை, மூன்றாவது தவறி போகாத வார்த்தை. அதை என் கண் முன்பாக தேசத்தில் பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 10 நாட்களாய் கடந்து வந்து தேவ கிருபையினாலே அநேக இடங்களுக்கு கடந்து போய் தேவனுடைய மரித்த இடம், தேவன் உயிர்த்தெழுந்த இடம், பெத்தானியாவிலே லாசருவை உயிரோடு கூட எழுப்பின இடம், அதுபோல கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த இடம், கலிலேய கடலோரமாய் தேவன் கடந்து போன அநேக இடங்களுக்கு தேவனுடைய ஈவினால் கடந்து போய் பார்த்தேன். உண்மையாக இங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது ஒரு சிறிய தேசம்தான், உலகத்தினுடைய மையத்தில் இருக்கிற தேசம் இருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய ஜனங்களாக இருக்கின்றபடினாலே இந்த இடத்தில் வந்தபோது ஒரு தெளிவான விசுவாசம் எனக்குள் வந்தது. இங்கே இருக்கிற மக்களுக்காக யோசுவாவின் காலத்திலே தேவன் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எல்லாம் நிறைவேறுவதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பயமில்லாமல் இருக்கிறார்கள். சுற்றிலும் அநேக தேசத்தினுடைய விரோதங்கள் இருந்த போதிலும் கூட இங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்கின்ற போது பயமே இல்லாதபடிக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள். காரணம், இவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு விசேஷ ஜனமாக இருக்கின்றபடியினாலே இவர்கள் வாழ்க்கையிலே அன்றைக்கு யோசுவா சொன்ன வண்ணமாய் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் இன்றைக்கு இந்த தேசம் முழுமையாக மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறார்கள். இதன் மூலமாய் ஒரு காரியத்தை நான் விளங்கிக் கொண்டேன். ஆண்டவர் நம்மை எப்படி தேவன் தெரிந்து கொண்டார், நாம் தேவனுக்கு தூரமாயிருந்த நம்மை தேவன் அவருக்கென்று முன்குறித்து அழைத்தபடியினாலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினது போல இன்றைக்கும் கூட நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் நல்வார்த்தைகள், இரண்டாவது நம் வாழ்க்கையிலே நிறைவேறுகிற வார்த்தைகள், மூன்றாவது தவறி போகாத வார்த்தைகள். இந்த உலகத்தில் மனிதன் சொல்கிற வார்த்தைகள் நிச்சயமாகவே நல்வார்த்தைகள் குறைவாக இருக்கும். மனிதன் சொல்கிற வார்த்தைகள் நிறைவேறாத வார்த்தைகளாக இருக்கும். மனுஷன் சொல்கிற வார்த்தைகள் தவறி போகிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை நல்வார்த்தை, தேவன் சொல்கிற வார்த்தை நிறைவேறுகிற வார்த்தை, தேவன் சொல்கிற வார்த்தை தவறி போகாத வார்த்தையாக இருக்கிறபடினாலே இந்த தேசத்தின் மூலமாக எனக்குள்ளா இன்னும் ஆழமான ஒரு விசுவாசத்தை தேவன் கொடுத்தார். அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை இந்த இடத்தில் நான் பார்த்தேன். உண்மையா இந்த ஜனங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் எவ்வளோ ஒடுக்கங்கள், வேதனையான சம்பவங்கள், உலகம் முழுமையாக சிதறி போகின்ற சூழ்நிலைக்குள்ளாக ஜனங்கள் தள்ளப்பட்ட போதிலும் கூட இன்றைக்கு ஒரு வார்த்தையும் தவறாதபடிக்கு எல்லா வார்த்தையும் நிறைவேறி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லப்போனால் அவர்கள் பெருமையோடு கூட இருக்கிறார்கள். காரணம், தேவனுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருப்பதாக அவர்கள் எண்ணி மிகுந்த பெருமை அவர்களுக்குள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், ஒரு வார்த்தையும் தவறி போகாது. அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்வோம். கர்த்தர் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய சித்தமாக இருக்கிறபடினாலே அன்பின் ஆண்டவரை துதிக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அன்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஆண்டவரை நிறைவேறுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதுபோல எங்களுக்கு என்னவெல்லாம் நீ சொன்னீரோ அந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறும் கர்த்தாவே. ஒரு வார்த்தையும் தவறி போகாது. வானமும் பூமியும் விழுந்து போனாலும் வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் விழுந்து போகாது என்று பார்க்கிறோம் அல்லவா. தவறாத வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளதால் நன்றியிடம் துதிக்கிறோம் ஐயா. நீ சொல்லாகும், நீ கட்டை நிற்கும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே நீ கட்டளையிடுவராக, உயர்த்தும்படியாக நீ சித்தம் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.